تعالى فأزيد أسراب الغيوم. அஸ்ஸலாமு அலைக்கும். சிறிய அமல் பெரிய நன்மை தொடரோட இறுதி பகுதியில் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வழக்கமாக குறிப்பிட்ட என்னென்ன சிறிய செயல்கள்லாம் செஞ்சால் கூட அல்லாஹ் எவ்வளோ பெரிய நன்மைகளை நமக்கு தரான் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஆனால் முதல்ல நம்ம நன்மையை பார்த்துருவோம். எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்க போகுதுன்னு பார்த்துட்டு அந்த நன்மை அவ்வளோ நன்மை என்ன ஒரு சின்ன செயல் செஞ்சால் கிடைக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பின்னாடி பார்க்கலாம். என்ன நன்மைனா, இந்த உலகம் முழுக்க அழிஞ்சதுக்கப்புறமா எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் வந்து மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டி நிற்க வச்சுருப்பாங்க. அப்போது நம்மளோட நிலைமை எப்படி இருக்குன்னா, விசாரணை நடக்க போகுது, அந்த பயம் இருக்கும். அதை தாண்டி அந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா? சூரியன் நமக்கு பக்கத்தில் இருக்குமா. இன்னைக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது அதனுடைய அந்த கடுமை வந்து அந்த வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. இன்னைக்கு எங்கெங்கேயோ போகிறதுக்கு இந்த டெக்னாலஜி வேர்ல்டுலேருந்து பிளான் பண்ணுறாங்கல்ல, மூணுக்கு போகிறாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாங்க, என்னென்னமோ பிளான்லாம் நடக்கும்போது சூரியனுக்கு போகணும்னு யாராவது நினச்சிருப்போமா? நினச்சி கூட பார்க்க முடியாது. எந்த கண்ட்ரிலேயாவது அப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்களா? இல்லை. ஏன்னா சூரியனுக்கு பல லட்சம் கிலோமீட்டருக்கு முன்னாடி போகும்போது நம்ம கருகிடுவோம், நம்மளை வந்து திருப்பி அனுப்பிடும் அதனுடைய வெப்பம். அவ்வளோ வெப்பமான ஒரு ஸ்டார் சூரியன். அப்போ அந்த சூரியன் நமக்கு பக்கத்தில் நிற்கிதுன்னா நம்மளுடைய மூளை வந்து அந்த வெப்பத்தில் வந்து கொதிக்குமா. அப்போ மனசுக்குள்ள பயம் இருக்கிற சூழலும் ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அல்லாஹுடைய அர்ஷு, அல்லாஹுடைய சிம்மாசனத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த அர்ஷு இருக்குல்ல, அதனுடைய ஷேடோ, அதனுடைய நிழல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை வாங்க நீங்கள்லாம் வந்து நிழல்ல நில்லுங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுவோனா. ஒட்டு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நிற்கும்போது, அப்படிப்பட்ட பயங்கரமான சூழலை நிற்கும்போது நான் உங்களுக்கு நிழல் தரேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இல்லை, குறிப்பிட்ட ஒரு 7 கேட்டகரியை மட்டும் அல்லாஹ் கூப்பிடுவாங்க. அவங்க யார் யார் தெரியுமா? நீதிமிக்க தலைவர், எல்லா சூழலையும் நீதியாக நடந்த ஒரு தலைவர், தன்னுடைய வலது கையில் செய்யக்கூடிய தர்மம் இடது கைக்கு கூட தெரியாத அளவுக்கு ரகசியமாக தர்மம் செஞ்சவர். 3வது, அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்ணு தவறான பாதைக்கு ஒரு மனிதனை அழைக்கும் போது அல்லாஹுக்காக அந்த விஷயத்தை, அந்த ஹராம தவிர்ந்திருக்கிற ஒரு மனிதன். 4வது, அல்லாஹுக்காகவே சேர்ந்து அல்லாஹுக்காகவே பிரிந்த 2 நண்பர்கள். 5வது விஷயம், தன்னுடைய இளமை காலத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்த இளைஞன். 6வது, பள்ளிவாசலுடன் தொடர்புடைய மனிதனுக்கு. 7வது என்னன்னா, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுத மனிதர். அழுதா அர்ஷுடைய நிழல் கிடைக்குமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ இந்த அழுகை அப்படின்றத மனிதர்கள் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒரு சோகமான விஷயத்துக்கான அடையாளம். சோகம், கவலை, துக்கம், பயம், பலவீனம் எல்லாத்துக்கும் அழுவோம். ஏதோ நினச்சி சோகமாக இருந்தால் அழுவோம், ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்பட்டு அழுவோம், பயமாக இருந்தால் அழுவோம், நம்மளுடைய பலவீனம் நினச்சி அழுவோம். ஏதோ இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஆனந்த கண்ணீர் சந்தோஷத்தில் வரும். ஆனால் அது நம்ம லைஃப்லேயே ஒரு தடவையோ 2 தடவையோ தானே அனுபவிப்போம். மற்றபடி அழுகைன்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் மனிதர்கள்கிட்ட அப்படி அழுகும் போதோ இல்லை நம்ம சும்மா தனியாக உட்காந்து அழுகும் போதோ ஒரு பாரத்தை அந்த நேரத்தில் சும்மா ஜஸ்ட் இறக்கி வச்ச மாதிரி இருக்குமே தவிர்த்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. இந்த அழுகை அல்லாஹ் கிட்ட போகும்போது அந்த கவலை மாறும், துக்கம் மாறும், சோகம் மாறும், பயம் மாறும், பலவீனம் மாறும். எப்படி மாறும்னா, நமக்கு ஒரு அழகிய ஆறுதலோட ஒரு அழகிய தீர்வோட அந்த விஷயம் நமக்கு திரும்ப மீட்டு கொடுப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ ஒரே அழுகை தான், அது அல்லாஹ் முன்னாடி தனிமையில இருந்து அழுகும் போது அதுக்கு அவ்வளோ பெரிய ரிவார்டு. இப்போ இந்த ஹதீஸை படிக்கும் போது நான் யோசிச்சேன், இது 6 விஷயங்களும் கொஞ்சம் கடினமானது, ஒரு சாதாரண மனிதனால செய்ய முடியாது. ஒரு எல்லா நேரத்துலையும் நீதிமிக்க ஒரு தலைவனாக இருக்க முடியுமா? கஷ்டப்பட்டு இருக்கணும். ரொம்ப ரகசியமா தர்மம் செய்யறது கஷ்டப்பட்டு செய்யணும். இந்த மாதிரி மற்ற 6 விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சிரமம். ஆனால் அதில் வந்து அல்லாஹ் இன்க்ளூட் பண்ணியிருக்கான், நீ தனிமையிலேருந்து என்னை நினச்சி அழுத்துட்டேன்னா இந்த லிஸ்ட்டில் நீயும் சேர்ந்துக்குவ. அப்போ ஒரு அழுகைக்கு எதுக்கு இவ்வளோ ரிவார்டு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, அல்லாஹ்க்கு வந்து அவன் மேலே முழுசாக பொறுப்பு சாட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதுதான். ரப்பு கிட்ட தனிமையில் நின்று நம்ம அழுது துவா செஞ்சு ஆரம்பித்தோன்னா நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் மட்டுமே சார்ந்திருக்க ஆரம்பிப்போம். இப்போ நம்மளுடைய அழுகை வந்து மனிதர்கள் முன்னாடி தவிர்த்துட்டு இறைவன் முன்னாடி மாறும்போது அல்லாஹ்வையே எல்லாத்துக்கும் பொறுப்பு சாட்ட வந்து நம்ம ஆரம்பிப்போம். அப்படி இருக்கிறது அல்லாஹ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம வாழ்க்கையில பல மனிதர்களையும் பார்த்துருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையிலுமே சில விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த உலகமே வந்து நடக்காதுன்னு ஒரு விஷயத்த சொல்லும். ஆனால் அது ஒரு ஹலாலான விஷயமா இருக்கும், நடந்தால் நல்லா இருக்குமே நமக்கு தோணும். இல்லை எங்கேயாவது யாருக்காவது நடந்திருக்கும். அப்போ வந்து நம்ம நினைப்போம்,
யா அல்லாஹ் இது ஹலாலான விஷயம் தானே, நான் ஆசைப்படுறேன், எனக்கு இது நடத்தி கொடுன்னு ஓ மேல முழு பொறுப்பை சாட்டி நான் இதுல இறங்குறேன், அல்லாஹ் நம்ம இறங்கணும்னா அல்லாஹ் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பான். அப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம்ல, பல மனிதர்களுடைய வாழ்க்கையில பார்த்துருப்போம், ஹிஸ்டரியில பார்த்துருப்போம், நம்மளுடைய லைஃப்லயுமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ அல்லாஹ் எப்போ அதை கொடுப்பான்னா முழுசா அவன் மேல நம்ம அவன்கிட்ட முழுசா சரண்டர் ஆயிடுறது அல்லாஹ் பிடிக்கும். அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த தனிமையில அல்லாஹ்வை நினைச்சு அழுகிறது. அல்லாஹ் குரான்ல பல இடங்கள்ல சொல்றான், என்னையே சார்ந்திருப்பீராக, என்னிடமே பொறுப்பு சாட்டுங்கள், என்னிடமே முற்றிலுமாக சரணடைவீராக. சூரத்துல் ஃபாத்திஹால கூட இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இறைவா, நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். எல்லாம் நாங்கள் ஒன்ட்ட உதவி தேடுறோம் அப்படின்றத விட இய்யாக்கன்ற வார்த்தை உன்னிடமே, உன்னிடம் மட்டுமே அப்படின்னு அர்த்தம். அப்போ முழுசா மற்ற மனிதர்களுடைய ரேஞ்சில் அல்லாஹ் வச்சு நம்ம நம்பக்கூடாது. மனிதர்கள் முடிஞ்சா செய்வாங்க, முடியலன்னா செய்ய மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஆனா ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்யறதுக்கு கடமைப்பட்டவன், நம்மளுடைய எஜமான். நாம அவன்கிட்ட கேட்டா நம்ம கொடுக்க ரெடியா இருப்போம். அப்ப அவன்கிட்ட முழுசா நம்ம போகும்போது அல்லாஹ்க்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி நம்ம போகணும்னா அதுக்கான முதல் வழி தனிமையில அல்லாஹ்வை நினைச்சு அழுகணும். யாரெல்லாம் நீ இதெல்லாம் செஞ்சுட்டேன், இன்னும் இதெல்லாம் செய்யணும்னு, இந்த தப்புல இருந்து மீண்டு இவ்வளவு விஷயங்கள், இன்னும் என்னுடைய ஃபியூச்சர்ல இவ்வளவு பிளான்ஸ்லாம் வச்சிருக்கேன், அல்லாஹ் எனக்கு நீ அதை நடத்தி கொடு. அதெல்லாம் விட பாஸ்ட்டை நினைச்சு அதை சொல்லி அல்லாஹ் கிட்ட அழுகணும். அப்பதான் நம்ம முழு பொறுப்பையும் அல்லாஹ் மேல சாட்ட முடியும். சூரா முல்க்ல 12வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான், இன்னல்லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர். தனிமையில் தனது இறைவனை அஞ்சுபவருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு. என்ன கூலின்னு சொல்லல, பெரிய கூலி கொடுக்குறேன்னு நல்லா சொல்லிட்டேன். அப்ப யாராவது நம்ம கிட்ட உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குன்னு சொன்னா அதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். இப்ப இந்த கிஃப்ட் தான் சொல்லிட்டா அது எவ்வளவு பெரிய கிஃப்டா இருந்தாலும் இந்த கிஃப்ட் முன்னாடியே சொல்லிட்டா கொஞ்சம் அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிரும்ல. இப்ப குழந்தைங்க கிட்டயே நீ இதை செஞ்சுனா அம்மா உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன், ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொன்னா அது நம்ம ஒருவேளை கொடுக்க போறது சின்ன பொருளா இருந்தாலுமே ரொம்ப ஆர்வமா அந்த குழந்தைங்க செய்வாங்க. வேற எந்த மனிதர்களுமே நம்மளோட லைஃப்ல நம்ம கிட்ட உனக்கு நான் பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொன்னா நமக்கு அது எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு ஆர்வமா இருக்கும். அல்லாஹ் சொல்றான் இங்க, மன்னிப்பும் மிகப்பெரிய கூலியும் உண்டு. என்ன கூலி இருக்குன்னு சொல்லிட்டு தனியா ஹதீஸ்ல அல்லாஹ் ஹர்ஷுடைய நிலையில சொல்லிட்டான். ஆனாலும் அது போக இன்னும் பல நீங்க மகத்தான, நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான ரிவார்டு உங்களுக்கு இருக்கு. யாருக்கு? தனிமையில் தனது இறைவனை அஞ்சுபவருக்கு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்போ ரெண்டு விதமா புரிஞ்சுக்கணும். தனிமையில இருக்கும்போது நிச்சயமா தப்பு செய்யக்கூடாது. ஏன்னா தனிமை தானே தவறு செய்யறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த தனிமையில நாம செய்த தவறுகளுக்காக படைத்தவன் கிட்ட அழுது மன்றாடி, ரொம்ப இந்த இடத்துல யாரும் இல்லை, இப்ப நான் அழுகணும்னா யாரும் பாக்குறதுக்காக நான் அழுகல, உன்கிட்ட சரணடைஞ்சு உன்னை பயந்து, நீ தானே படைச்சிருக்க, நான் உன்கிட்ட தான் திரும்ப வரப்போறேன்னு நம்பி உன்னை நினைச்சு நான் அழுகிறேன் அல்லாஹ் அப்படின்ற மனசுல ஆழமா வச்சு ஒரு மனிதன் அழுதான்னா அவனுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்குமா. மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயம், மக்ஷர் மைதானம், திரும்ப உலகத்துக்கு நன்மை செய்ய முடியாது, சூரியன் நமக்கு பக்கத்துல இருக்கு, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சூழல்ல நமக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்க போறான் இந்த ஒரு சின்ன செயலுக்கு. இப்ப தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுது அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து அதை நம்மளுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜா எடுத்துட்டு அது மூலமா ரொம்ப கிட்ட எல்லா பொறுப்பையும் சாட்டிய ஒரு மனிதனா, அல்லாஹ் கூட சேர்ந்து அல்லாஹ்வுடைய கைடன்ஸ்ல அப்படியே நடந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ஒரு மனிதனா நம்ம எல்லாரும் வாழணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.